எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு திடுதிப்புன்னு எல்லாரையுமே ஒரு மாரி ஒரு ஷாக்கிங் ஃபீல்குள்ளார வச்சிருக்க நியூஸ் என்னன்னு பார்த்துட்டா, நீட் எக்ஸாம் கேன்சல் அப்படின்றது தான். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ரொம்ப வெக்ஸ் ஆயிருப்பீங்க. அண்ட் பேரண்ட்ஸுக்கும் இப்ப நம்ம யார்கிட்ட இத பத்தி தெளிவான ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது, என்னலாம் ஆக்சுவலா நடக்குது, சோ தட் ஃபியூச்சர்ல நம்ம என்ன பண்ண போறோம், இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்னு தெரியாம இருப்பீங்க. சோ உங்களுக்கான ஒரு கிளாரிட்டியா தான் கண்டிப்பா இந்த வீடியோ இருக்க போகுது. ஏன்னா, இன்னைக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு மோட்டிவேஷன் குடுக்குற வகையிலயும், அண்ட் நம்மளுக்கு இருக்கிற எல்லா டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்றக்கூடிய வகையிலயும் நீட் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு கண்டினியூஸா ஒரு சூப்பரான சப்போர்ட் குடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி தான் நம்ம கூட இருக்காங்க. நம்ம கூட ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து எம்டி உதயகுமார் சார் அவர்கள் இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். எஸ், தேங்க் யூ சோ மச். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு தெளிவு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சதுக்கு, இப்ப நீட் எக்ஸாம் ஆக்சுவலா நிஜமாவே கேன்சல் ஆயிடுச்சா சார்? அது கன்ஃபார்ம் தானா? நீட் 2026 எக்ஸாம் லாஸ்ட் மே 3 ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 1,20,000 ஸ்டூடெண்ட்ஸும், இந்தியா ஃபுல்லாக ஒரு 22,52,000 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு 2025 நீட் எக்ஸாமோட. நிறைய மாணவர்கள் நல்ல ஸ்கோர் பண்ணி நல்ல மார்க் வரும்னு எதிர்பார்த்த சூழ்நிலையில் லாஸ்ட் 3-4 டேஸாகவே நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் லீக் ஆகிருக்குன்னு வந்துக்கிட்டே இருந்துச்சு. இதே மாதிரி 2024லேயும் வேரியஸ் ஸ்டேட்டில் இந்த பேப்பர் வந்து லீக் ஆகிருந்துச்சு. மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத், இது மாதிரி பீகார். பட் அதுக்கு அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு அப்பீல் பண்ணாங்க, ரீநீட் எக்ஸாம் வேணுனாங்க. பட் என்டிஏ இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அதை அக்செப்ட் பண்ணாமல் அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம வாதாடி என்ன பண்ணாங்கன்னா அந்த எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணாமல் அதுக்கு அவங்க சுப்ரீம் கோர்ட்டை கொடுத்த சில இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரே ஒரு இடத்துல ராஜஸ்தானில் மட்டும் பேப்பர் லீக் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 140 கொஸ்டின் சேம் கொஸ்டின்ஸ் லீக் ஆகிருக்குங்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த எக்ஸாம் வந்து சடனாக என்டிஏ வந்து அஸ் பர் த சிபிஐ இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி இந்த எக்ஸாம் கேன்சலேஷன் ரீநீட் எக்ஸாம் நடத்த போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் வெரி ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்காலத்தை ரொம்ப பாதிக்கக்கூடிய வகையில், மனநிலைமை பாதிக்கக்கூடிய வகையில் இந்த டிசிஷன் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஸ்டூடெண்ட் லாஸ்ட்டு ஒரு இந்த நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. மினிமம் 1 இயர்லேருந்து மேக்ஸிமம் 3 to 4, 5 இயர்ஸ் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மாணவர்கள் இந்த ஒரு எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் பண்ணி அவங்க ட்ரீம் காலேஜ் அடையணுங்கிறது தான் ஒரு நோக்கமாக இருந்துச்சு. பட் அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸாம் கேன்சல் ஆகிறதுனால நிறைய பேருக்கு மனநிலைமை ரொம்ப பாதிச்சிருக்கும். அவங்களோட ஏன்னா வந்து நல்லா எழுதியிருக்கும் போது ஒரு பெரிய எஃபர்ட்ஸை போட்டு டே நைட்டாக 18 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல ஸ்கோர் வரும்னு நினைக்கும் போது அந்த எக்ஸாமோட அவுட்கமே இல்லை, ரிசல்ட்டே இல்லை, இன்னொரு எக்ஸாம் எழுதுன்னு போகும்போது கண்டிப்பாக ஷாக்கிங்காக தான் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பட் இதுக்காக பேனிக் ஆகாதீங்க. இது இந்தியா பண்ணக்கூடிய ஒரு பிளண்டர் மிஸ்டேக். ஏன்னா இந்தியாங்கிற ஒரு ஜனநாயக நாட்டில், இவ்வளோ பெரிய நாட்டில் ஒரு 1 நியர் அபவுட் ஒரு 150 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் தேசிய தேர்வு முகமை நடத்தக்கூடிய எக்ஸாமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க பண்ணியிருக்கணும். பட் கண்டினியூஸாக இது ஒரு ஃபஸ்ட் டைம் இல்லை, இது செகண்ட் டைம் 2024 அகைன் 2026 இது ரொம்ப கேர்லெஸ்ஸாக அவங்க நடந்துக்கிற மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் இதுக்காக நம்ம கடந்து போய் தான் ஆகணும். மறுபடியும் வந்து இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு நிறைய பேரண்ட்ஸ் போனாலுமே கூட இந்த எக்ஸாம் கேன்சல் ஆனது தான். 99% இந்த எக்ஸாம் ரீநீட் எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எதிர்பார்த்துருப்பீங்க. இப்போ அது கொஞ்சம் தள்ளி போகுது, அவ்வளோதான். ஸோ மறுபடியும் ரீநீட் எக்ஸாம் வித்தின் ஷார்ட் ஸ்பேனில் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. தைரியமாக ஹேண்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறுபடியும் உங்கள் உழைப்பு உண்மைனா, உங்கள் நம்பிக்கை உண்மைனா உங்களுக்கான வெற்றி வந்து கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். எஸ் சார், ரொம்ப கிளியராகவே சொல்லிட்டீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் இப்போ நீங்களே பேசும்போது சொன்னீங்க, நீட் எக்ஸாம் 99% திருப்ப ரீ எக்ஸாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. பட் எப்போ சார் வரும்? ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக ரீநீட் எக்ஸாம் அப்போ வந்து இன்றைக்கி என்டிஏவோட ஹெட் டைரக்டர் சொன்ன விதம் as soon as possible சொல்லியிருக்காரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் இட் வில் டேக் 20 days to 30 days, 20 நாட்கள் 30 நாட்கள். ஏன்னா மறுபடியும் அவங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா வந்து சென்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸ், இன்விஜிலேஷன், கேமரா ஃபிக்ஸிங், ஜெனரேட்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸ், இது எல்லாமே மறுபடியும் அரேஞ்ச் பண்ணணும். பட் அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சேம் எக்ஸாம் சிட்டி, இப்போ வந்து சேலம்னா சேலம், நாமக்கல்னா நாமக்கல், ஈரோடுனா ஈரோடு, ஆல்ரெடி எந்த எக்ஸாம் சென்டரில் எக்ஸாம் நடந்துச்சோ அதே எக்ஸாம் சென்டர் தான் வர வாய்ப்பு இருக்குது. அதே எக்ஸாம் சிட்டி தான் வர வாய்ப்பு இருக்குது. அதே எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு ஆல்ரெடி எழுதின ஸ்கூல்லேயே திருப்பி வந்து ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அலாட் பண்ணியிருந்தாங்க இந்த மே 3 நடந்த நீட் 2025
2026 அதே சென்டர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ அது இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபீஸ் எதுவும் அடிஷ்னலாக பே பண்ண தேவையில்லை. அந்த ஆல்ரெடி பே பண்ண ஃபீஸ்க்கு நம்ம வந்து அட்மிட் கார்டு மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் பே பண்ண ஃபீஸையும் அவங்க ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன தான் அவங்க வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாலுமே கூட மறுபடியும் இந்த எக்ஸாமை அவங்கள வந்து மறுபடியும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக சேஃப் அண்ட் செக்யூர்ட் என்வரான்மெண்ட்டில் மறுபடியும் பேப்பர் லீக் இல்லாமல் ஒரு என்ஷூர் பண்ணுறது மினிமம் ஒரு 20 days to 25 days தேவைப்படும். என்னோடய ப்ரிடிக்ஷன் தேர் வில் பி ஜூன் செகண்ட் வீக், ஜூன் 14ஆம் தேதி அல்லது கொஞ்சம் அதிகபட்சம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா ஜூன் 21ஆம் தேதி. ஜூன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது, இல்லைன்னா ஜூன் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. இந்த 2 நாட்களில் ஒரு தடவை வந்து நம்ம எக்ஸாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜூன் 7ஆம் தேதி வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி வர வாய்ப்பு இல்லைங்கிறது என்னோடய ப்ரெடிக்ஷன். ஸோ பட் எனிகோ மினிமம் ஒரு 20 days ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டச் இல்லாமல் இருப்பாங்க. ஒரு 10 days கேப் ஆகிடுச்சு எக்ஸாம் முடிஞ்சு. மறுபடியும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு 20 days இருந்தால் தான் அவங்களால அந்த ஃபுல் சிங்கிள் எக்ஸாம் எழுத முடியும். மோஸ்ட் ப்ராபப்ளி ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் வந்தால் கூட நல்லா பண்ணிவிடுவாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி ஜூன் 14th மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. ஒரு 50%, 60% ஜூன் 14th ஒரு 25% சான்ஸ் ஜூன் ஃபஸ்ட் வீக்குக்கும், ஃபஸ்ட் சண்டேவுக்கும், ஜூன் 7th ஜூன் 21st ஒரு 25% சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 டேட்டுக்குள்ளே ஏதோ ஒரு நாள் தான் எக்ஸாம் இருக்குது. அது மெஜாரிட்டி ஜூன் 14th வர வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பேனிக் ஆயிருக்காங்க அப்படின்னு. ஒரு சைடு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தாலும் இப்போ பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர்டாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நீங்க சொல்லுங்க சார். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸையுமே நீங்க பார்த்துருப்பீங்க, பேரண்ட்ஸ் உங்ககிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்களோட மனநிலைமையெல்லாம் எப்படி இருக்கு அண்ட் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஆல்மோஸ்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் மார்னிங் வந்ததுலேருந்து ஆல்மோஸ்ட் எவரி சிங்கிள் ஸ்பைரோ பேரண்ட் உட்பட நிறைய மோர் தென் 200 பேரண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணிட்டாங்க. பட் அவங்க ரொம்ப நிறைய நல்ல ஸ்கோர் எதிர்பார்த்துருந்தோம். ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் ஏர்லியராக மே 3ஆம் தேதி நடந்த எக்ஸாம் பேப்பரில் அரௌண்ட் 700 கிட்டே ஒரு 2 மாணவர்களும், 690+ ஒரு 3 மாணவர்களும், 600+ ஒரு 101 ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்த்த வகையில் அவங்க எல்லாருமே கண்டிப்பாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கட் ஆஃப் போது ஒரு 585 அந்த ரேஞ்சில் இருக்கிற பட்சத்தில் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது இந்த மாதிரி அனௌன்ஸ் வரும்போது நிறைய மாணவர்கள் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப டிஜெக்டடாக ஃபீல் பண்ணாங்க. மறுபடியும் இதே மாதிரி பண்ண முடியுமா பேப்பர் நம்ம அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. ஸ்பைரோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, இந்த எக்ஸாமை ரீஅப்பியர் ஆகக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது உங்களுக்காக மட்டும் இந்த எக்ஸாம் கிடையாது. இந்த எக்ஸாம் அப்பியர் ஆகக்கூடிய என்டையர் 22,50,000+ ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இது எக்ஸாம் தான். மேபி இதில் சில இன்ஸ்டியூட்லாம் வந்து 720 out of 720 கீ வந்த பிறகு சொல்லியிருந்தாங்க. அந்த மாணவர்களுமே திருப்பி ரீஅப்பியர் தான் ஆக போகிறாங்க. அதனால் வந்து இட்ஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன். இதை வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி நிறைய மாடல் எக்ஸாம் ஸ்பைரோவில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60+ ஃபுல் டெஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருந்தாங்க. அதுக்கு முடிச்சுட்டு மே 3ஆம் தேதி போய் ஃபைனல் டெஸ்ட் வந்து அந்த எக்ஸாம் சென்டர் எழுதிட்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா அந்த ஃபைனல் நீட் எக்ஸாம் மே 3ஆம் தேதி நடந்தது இன்னொரு மாடல் டெஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆக்சுவல் மாடல் எக்ஸாம் ஃபுல் நீட் எக்ஸாம் அப்கமிங் ஜூனில் வரப்போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது வந்து நீங்கள் ஒரு ஃபைனல் எக்ஸாம் எழுதிட்டோம் அப்படின்னு நினைக்காம அது ஒரு மாடல் டெஸ்ட்டு. இப்படி மாடல் டெஸ்ட்டில் எழுதுகிற பேப்பர் ஃபைனல் சீட் எடுக்கிறதுக்கு எம்பிபிஎஸ் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காதோ அதே மாதிரி மே 3ஆம் தேதி எழுதின எக்ஸாமோட மார்க்கையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாடல் டெஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு நீ கடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏன்னா அதையே மைண்டில் வச்சுக்கிட்டு அதனோட இம்பேக்ட் அதனால் எனக்கு வந்து சில பேர் வந்து அந்த எக்ஸாமில் கொஞ்சம் பேர் நல்லா பண்ணணும்னு நினச்சவங்க பண்ண முடியல, சில பேர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, பேப்பர் ரொம்ப ஈஸி. அதையே மைண்டில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து என்னென்னு உங்களால் மூவ் ஃபார்வர்ட் பண்ண முடியாது. பட் அது நிறைய பேர் வந்து நிறைய யூடியூப், இன்ஸ்டாகிராம், கூகுளெல்லாம் தேடிக்கிட்டு எக்ஸாம் நடக்குமா நடக்காதுன்னு நிறைய டிபேட் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 99.9% ரீநீட் எக்ஸாம் நடக்கிறது கன்ஃபார்ம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலுமே கூட இந்தியாவோட ஃபைனல் டிசிஷன் அதுவாக தான் இருக்கும். ஸோ ஃபேர் அண்ட் அக்யூரசி எக்ஸாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. நம்ம ஸ்பைரோ மாணவர்களுக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நாளைக்கு எல்லா மாணவர்களையும் மே 13ஆம் தேதி எல்லா மாணவர்களையும் நம்ம கேம்பஸுக்கு திருப்பி நம்ம வர வச்சு அதில் என்ன எக்ஸாம் வர வரைக்கும் அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறது, ஃபைனல் எக்ஸாமில் எழுத வைக்கிறதுக்கு, மாடல் எக்ஸாமில் எழுதுறதுக்கு எல்லா ப்ரிப்பரேட்டரி வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்பைரோவில் படிக்காத மாணவர்களுக்கும் ஸ்பைரோவில் இந்த லாஸ்ட்டு 20 days or 25 days or 1 month என்ன காலகட்டம் கிடைக்குதோ அது வரைக்குமே கூட உங்களுக்கு இந்த ப்ரிப்பரேஷன் ரிவிஷன் கிளாஸஸ் வேணும், ஃபுல் மாடல் எக்ஸாம் வேணும்னா ஸ்பைரோவை நீங்கள் கான்டாக்ட் பண்ணினா கண்டிப்பாக ஸ்பைரோ வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கும். கிரேட் சார், கிரேட். அண்ட் இந்த ரீநீட் எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ணணும் அதை பற்றி கொஞ்சம் கிளாரிஃபை. ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி இது எக்ஸாம் ரொம்ப கேப்பில் ஒரு 10 days கேப் இருக்குது. சின்ன ஒரு டச் விட்டு போயிருப்பாங்க. பட் அகெயின் ஒரு ஃப்ரெஷ்அப் ஒரு ஃபஸ்ட்டு 1 week 10 days
சிலபஸ் எல்லாத்தையும் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 10 டேஸோ 20 டேஸோ எகைன் அவங்க ஃபுல் டெஸ்ட் பண்ண எழுத ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த டச் கிடச்சிரும். ஸோ கண்டிப்பாக பேப்பர் ஹார்டாக இருக்குமா இல்லை மாடரேட்டாக இருக்குமா ஈஸியாக இருக்குது இதே இந்த வருஷம் இப்போ அந்த மாதிரி ஈஸியாக இருக்குமா நினைக்காம எப்படிப்பட்ட பேப்பர் வந்தாலும் பேப்பர் ஈஸினா எல்லாத்துக்கும் ஈஸி, டிஃபிகல்ட்னா எல்லாத்துக்கும் டிஃபிகல்ட். அதை பற்றி ஒரி பண்ணாமல் நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை ரொம்ப காமாக இன்னும் நல்ல வாய்ப்பு. ஆல்ரெடி 720 இந்த எக்ஸாமில் சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியா ஃபுல்லாக ஒரு ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துருக்கலாம். பட் அப்படியே 715 எடுத்திருந்தா கூட இன்னொரு 5 மார்க் எடுக்க வாய்ப்பு இருக்குது. 700 எடுத்திருந்தா கூட இன்னும் 20 மார்க்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்பைரோவில் கூட ஒரு 2 மாணவர்கள் 700 எடுத்திருந்தாங்க. ஸோ இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிறேன். 720 போகிறதுக்கு இந்த ரீநீட் எக்ஸாம் ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிறோம். எடுத்திருந்தா சந்தோஷம், பட் இப்போ அந்த எக்ஸாம் கேன்சல் ஆகிடுச்சு. பட் இது ஒரு வாய்ப்பாக எடுத்து ஸோ அது மாதிரி 700லேருந்து 600 வரைக்கும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸே ஒரு 100+ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த மாணவர்கள்லாம் இன்னும் எல்லாருமே அதிகமான மார்க்கை நோக்கி போகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு இந்த எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாத்துக்கும் நல்லது. முடிஞ்சு போனது தான். அதை நினச்சி நம்ம வருத்தப்பட்டு ஒன்றுமே மாறப்போகிறதில்ல. ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட்னு யோசிங்க. உங்களுக்கு சரியான மோட்டிவேஷன், கோச்சிங், இந்த டைமில் இந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட், ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் என்ன ஸ்பைரோ கண்டிப்பாக ஸ்பைரோ மாணவர்களுக்கு மட்டுமல்ல, ஸ்பைரோவில் வெளியில் படித்து சப்போர்ட் வேணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த சப்போர்ட்டை கொடுக்க ஸ்பைரோ இன்ஸ்டியூட் ரெடியாக இருக்கோம் நாங்கள். எஸ் சார். கிடைக்கிற எல்லா வாய்ப்பையுமே வந்துட்டு எப்படி பாசிட்டிவா பார்க்கணும் அப்படின்னு லிட்டரலி நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அழகாவே சொல்லியிருக்கீங்க. அண்ட் இந்த ரீநீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரியான ஷெட்யூல் ஃபாலோ பண்ணா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார்? நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த ரீநீட் எக்ஸாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நிறைய மாடல் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. ஸ்பைரோவில் ஒரு 60+ ஃபுல் டெஸ்ட்டை நம்ம மாணவர்கள் வந்து மே 3ஆம் முன்னாடி எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. பட் சின்ன கேப் இருக்குது. இப்போ 10 டேஸ் ஆகிடுச்சு. எக்ஸாம் மே 3ஆம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் மே 12 கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கங்க. ஏன்னா அது ஒரு உங்களுக்கு எனர்ஜி மறுபடியும் ரீகெயின் ஆகிருக்கும். ஆனால் வீட்டில் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் அம்மா கையில் சாப்பிட்டு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு வந்து யூஆர் ஃபிசிக்கலி கம்ப்ளீட்லி ரெடி. பட் உங்கள் மைண்ட் கண்டிஷனை ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு 1 வீக் ஒரு ஃபுல் ரிவிஷன் என்சிஆர்டி போத் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது எல்லாத்தையும் ஒரு தடவை மறுபடியும் ரிவைஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த 1 வீக் அப்புறம் ஒரு 2 டேஸ் கேப் விட்டுட்டு ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சு டெய்லியும் ஒரு ஃபுல் டெஸ்ட் டில் ரீநீட் எக்ஸாம் என்ன டேட் வருதோ மேபி நான் சொன்ன மாதிரி ஜூன் 1 வீக்கோ, ஜூன் 1 சண்டேவோ, 2nd சண்டேவோ அல்லது 3rd சண்டேவோ இதுக்கு முன்னாடி வர வாய்ப்புகள் இல்லை. அப்படி வந்தாலுமே கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஷெட்யூல் பிளான் பண்ணிக்கிட்டு ஒரு 1 வீக் ரிவைஸ் பண்ண எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் டைம் எல்லாத்தையும் நீங்கள் டெய்லியுமே 1 or 2 இனிஷியலாக ஒரு 3-4 டேஸ் வந்து டெய்லி ஒரு ஃபுல் டெஸ்ட்டும், பேலன்ஸ் டைமில் டெய்லி 2 ஃபுல் டெஸ்ட்டும் எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா மறுபடியும் உங்களால் வந்து எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணிட முடியும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நிறையா சால்வ் பண்ணுங்கள். உங்களோட ஃபோக்கஸ் என்னவாக இருக்கணும்னா இந்த எக்ஸாம் கேன்சல் ஆகிடுச்சு, ஐயோ நான் மார்க்கை விட்டுட்டேன், மறுபடியும் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு உங்களோட ஃபோக்கஸ் ஒன்றே தான் இருக்கணும். அப்கமிங் எக்ஸாமை பற்றி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதான் முன்னாடியே சொன்னேன், நீங்கள் ஆல்ரெடி மே 3ஆம் நடந்த எக்ஸாமை ஒரு மாடல் எக்ஸாமை நீங்கள் கேம்பஸ் உங்கள் கோச்சிங் சென்டரில் எழுதுன ஒரு எக்ஸாமை எடுத்துக்கிட்டு அது எப்படி வந்து அந்த மார்க் ஃபைனல் நீட் எக்ஸாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் எழுதணும். வருஷம் சொல்லுவேன், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மேக்ஸிமம் 700, 705 இந்த வருஷம் கூட 2 மாணவர்கள் 700 கிட்ட. இன்னொரு ஒரு வாரம் கிடச்சின்னா அந்த மாணவர்கள் என்னால் 720 கொண்டு வந்திருக்க முடியும். இப்போ அந்த மாதிரி நிறைய மாணவர்கள் கொஞ்சம் டைம் கடைசியாக ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு டைம் பத்தலை, கொஞ்சம் டெஸ்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு டைம் பத்தலை நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறுபடியும் இன்னொரு சான்ஸாக உங்களுக்கு another 15 to 20 டேஸ் ஏன் 1 மாதம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அதை பாசிட்டிவாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி 1 வீக்கில் ஒரு ஃபுல் ரிவிஷன் முடிச்சுட்டு டெய்லியும் ஆரம்பத்தில் கிடைக்கக்கூடிய நாட்களில் டெய்லியும் ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் போக போக டெய்லியும் 2 டெஸ்ட்டும் நீட் எக்ஸாம் டேட் வரைக்கும் எழுதிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எப்படிப்பட்ட பேப்பராக இருந்தாலும் உங்களை நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். எஸ் சார். கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொன்று இப்போ நம்ம ஸ்பைரோவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம எவ்வளோ கைடன்ஸ் கொடுக்க போகிறோம், எவ்வளோ சப்போர்ட் பண்ண போகிறோம் இந்த ரீநீட் எக்ஸாமுக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆப்வியஸ்லி அதை நம்ம செய்ய தான் போகிறோம். பட் அதர் தான் தட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஸ்பைரோ எந்த அளவுக்கு சார் சப்போர்ட் பண்ண போகிறோம் இந்த ரீநீட்டுக்கு? மே 3 நீட் எக்ஸாம் முடித்த பிறகு நீட் 2027 ரிப்பீட்டர் பேட்சுக்காக நிறைய மாணவர்கள் 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் என்கொயரி பண்ணி நேர போட்டு இந்த லாஸ்ட் ஒரு 10 டேஸ்க்குள்ளே நேர போட்டு ஒரு 300+ ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பேட்சுக்கான அட்மிஷனை வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த மாணவர்களுக்கு ஸ்பைரோ சப்போர்ட் பண்ணும் விதமாக அவங்களுக்கும் இந்த ரீநீட் எக்ஸாம் 2026 வர வரைக்கும் நம்ம கேம்பஸில் அக்காமடேஷன் கொடுத்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோட
அவங்களுக்கும் நம்ம இந்த கோச்சிங்கை கொடுத்து அவங்களுக்கு ரிவிஷன் கொடுத்து அவங்களையும் ஃபுல் டெஸ்ட் எழுத வச்சு இது பண்ண போகிறோம். அதே மாதிரி இது வரைக்கும் ஸ்பைரோவில் என்கொயரியோ அல்லது நீங்கள் அட்மிஷனோ பண்ணாத நீட் 2027 ரிப்பீட்டர் பண்ணாத மாணவர்களாக இருந்தாலும் நீங்கள் நீட் 2027 ஸ்பைரோவில் ஜாயின் பண்ணுற விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களுக்கும் இந்த ரீநீட் எக்ஸாமுக்கான கோச்சிங், டெஸ்ட், எக்ஸாம், மாடல் டெஸ்ட், மோட்டிவேஷன், சப்போர்ட் எல்லாத்தையுமே வந்து வித் நோ காஸ்ட், வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நம்ம கொடுக்க ரெடியாக இருக்கோம். அதனால் வந்து நாட் ஓன்லி ஸ்பைரோ ஸ்டூடெண்ட்ஸ், அது நம்ம ஃபியூச்சர் ஸ்பைரோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, இது வரைக்கும் ஸ்பைரோவில் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இது ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணி ஸோ நீட் 2026 ரீநீட் எக்ஸாமை ரொம்ப நல்லா பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை அதை கொடுக்குறோம். ஸோ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக நீட் 2026 எக்ஸாம்லேயே ரொம்ப நல்லா பண்ணலாம். ஆக்சுவலாக நிறைய அதாவது இந்த நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா நீட் 2026 எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலாக நிறைய பேர் நல்லா பண்ணியிருப்பேன், கொஞ்சம் பேர் ரீரிப்பீட் வருவாங்க. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா இந்த நீட் 2026 எக்ஸாம் ரிசல்ட்டு கண்டிப்பாக அவங்க வந்து ரிலீஸ் பண்ண போகிறதில்ல, அதை வித்ஹெல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீநீட் எக்ஸாம் தான் வைக்க போகிறாங்க. பட் ஓரளவுக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்கிறது எனக்கு தெரியும். அதே மாதிரி வெளி மாணவர்களும் வரும்போது அவங்களும் எவ்வளோ மார்க் எதிர்பார்த்தாங்க 2026 நீட்டில் மே 3 சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி அதை ஒரு அப்சர்வேஷனாக எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் 20 days 30 days இந்த ஸ்டூடெண்ட் ரிப்பீட்டர் மாணவர்களாக கன்சிடர் பண்ணி நம்ம கோச்சிங் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்க ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் இந்த 20 days to 1 month டைமுக்குள்ளேயும் நம்ம அவங்கள நல்லா மோட்டிவேட் பண்ணி வித்தின் இந்த நீட் 2026 ரீநீட் எக்ஸாம்லேயே நல்லா பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை தான் இந்த நெக்ஸ்ட் 20 days வந்து ஸ்பைரோ பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ் சாரோட கைடன்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேனிக் ஆகாமல், வரி பண்ணாமல், சார் சொன்னபடி நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணி இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டுக்கிறேன். அண்ட் நம்ம ஸ்பைரோவில் வந்துட்டு ஸ்பைரோவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை தாண்டி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ரீநீட் எக்ஸாம்க்கான ஒரு கோச்சிங்கோ இல்லை 2027 ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ஹெல்ப்போ சப்போர்ட்டோ தேவைப்பட்டதுன்னா தாராளமாக நம்ம ஸ்பைரோவை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். இப்போவே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்பர் சொல்கிறேன் 7338884137 அண்ட் இன்னொரு நம்பர் 7338884136. ஸோ நம்ம ஸ்பைரோ உங்களுக்காக ஹெல்ப் பண்ண கைட் பண்ணுறதுக்கு 200% எப்பவுமே வந்து ரெடியாக இருக்காங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.